சமீப காலமாகவே நம்ம மக்கள் ராவணனை அப்படியே தூக்கி பிடிச்சி ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா ராவணனை பெரிய ஹீரோவாக்கி தங்களுடைய ரோல் மாடலாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் கூட ஒரு பாட்டு, ராவண மாவன்டா ஒத்துல நிற்கிற எவன்டா. ராவண மாவன் மேகநாதன், அவன் யமலோகம் போய் 2 யுகத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் மக்கள் அந்த பாட்டை போட்டு வைப் பண்ணிட்டு தெரியுது. அப்படி என்னதான் ராவணன் உங்களுக்கு அப்படி நல்லது பண்ணிட்டான்னு கேட்டால், அவங்க வாய்க்கு வந்த வரைக்கும் இஷ்டத்துக்கு பொய்யா சொல்லிட்டு தெரியுது. அதில் இருக்கிறதுல பெரிய பொய் எது தெரியுமா? ராவணன் பெரிய சிவபக்தன் அப்படின்றது தான். ராவணன் ஒன்றும் பெரிய சிவபக்தன்லாம் கிடையாது. ராவணன் சிவன் மேலே இருந்த பயத்தினால தான் சிவனை வழிபட்டுட்டு இருந்தான். அவர் மேலே இந்த பக்தினால ஒன்றும் வழிபட்டுட்டு இல்லை. இந்த நிகழ்வு சிவபுராணத்தில் குறிப்பிட்டிருக்கு. ராவணனுடைய தம்பியான குபேரனுடைய அழகாபுரியை பறிச்சுக்கிட்டதுக்காக போயிருக்கான் ராவணன். அது போகிற வழியில் கைலாய மலையை தாண்டி போக வேண்டிய சூழ்நிலை. கைலாய மலையில் முதல் காவலாக இருக்கிறது நந்திய பெருமான். நந்திய பெருமான் போக விடாமல் தடுத்துடுறாரு ராவணனை. ராவணன் என்ன செய்கிறான், நம்ம சைவ சமயத்துக்கே குருவாக இருக்கிற நந்திய பெருமானை இகழ்ந்து பேசிட்டு, இந்த மலையை என்னால் தூக்கி எறிஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி கைலாய மலையத்தே தூக்க முற்படுறான். அப்படி முற்படும் போது சிவபெருமான் தன்னுடைய பாதத்தால் லேசாக அழுத்தம் கொடுக்குறாரு. அந்த லேசான அழுத்தத்தினால மலையை அந்த அடியிலேயே மாட்டிக்கிறான் ராவணன். அது பாரத்தை தாங்க முடியாமல் கத்தி கதறி அழறான். அந்த மலையை கிரிவலமாக வந்துட்டு இருந்தார் வாகீச முனிவர். அந்த வாகீச முனிவர் பார்த்துட்டு, யார் இது இப்படி கத்துறது அப்படின்னு போய் பார்க்குறாரு. ராவணா, ஏன் இப்படி கதறி அழுதுட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. ராவணன் அப்படின்னா கதறி கத்தி அழறவன் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு ராவணன்ற அர்த்தமே இதுதான். அவர் தான் முதல்ல அப்படி அவனை அழைக்கிறாரு. அதில் இந்த மாதிரி அவனை கேட்குறாரு, ஏன் இப்படி கத்தி கதறிட்டு இருக்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்புறமா சிவபெருமான் சாமகானம் இசைன்னா ரொம்ப பிடிக்கும், நீ அவர் பாடி மகிழ்வி, அவருக்கு உனக்கு காட்சி தந்து உன்னை இதுலேருந்து விடுவிப்பார் அப்படின்னு அவர் தான் முதல்ல சொல்கிறாரு. சரின்னு அதுக்கப்புறம் தான் ராவணன் தன்னுடைய நரம்பை மீட்டி, அதான் வீணையாக மீட்டி பாட்டு பாடுறாரு. அதில் மகிழ்ந்து சிவபெருமான் காட்சி கொடுத்து நல்ல புத்திமதி சொல்லி உனக்கு வரம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் கதை. அதுக்கு முன்னாடி வர நந்திய பெருமானை இகழ்ந்து பேசிட்டு, சிவபெருமானை இருக்கிற கைலாய மலையே தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படியெல்லாம் சொல்லு. ஆனால் அவனை பெரிய சிவபக்தன் அவர் அப்படின்னு வாய்க்குசாமல் போய் சொல்கிறது. யார் எது சொன்னாலும் அதை பற்றி அப்படியே எடுத்துக்காதீங்க. நம்ம தொடர்ச்சியாக இது போல் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம்.